ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நச்சுரல் மூவிஸ். ஒரு லேடி 40 வயசுல கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது அவங்களுக்கு 4வது கல்யாணம்னு சொன்னா நீங்க எவ்வளவு ஈஸியா அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த லேடி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டு கூடுதலா சமைக்கணும், இன்னைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வரேன்னு சொல்றாங்க. இவங்க ரொம்ப வருத்தமாவே இருக்காங்க. அவங்களுடைய நாளும் இதே மாதிரி வருத்தமா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க எதை பத்தியும் கவலைப்படாங்க. அவங்களுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமா பார்த்துதான் இவங்களுக்கு 4வது கணவருக்கான தேடுதல் வந்துட்டு இவங்களே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த 3 கல்யாணத்திலயுமே இவங்களுடைய கணவரால தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதனால அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய தம்பி வந்துட்டு இவங்களை பாக்குறதுக்காக வராங்க. நீ பண்றதெல்லாம் உனக்கே அசிங்கமா இல்லையா? 4 கல்யாணம் யாராவது பண்ணுவாங்களா? அதுவும் இந்த வயசுல நீ பண்றது வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கமா போகும் அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்க. ஆனா இந்த பொண்ணு தைரியமா நான் பண்ணிக்கதான் போறேன், அதை பத்தி யாரும் கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் கிட்ட எல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா இந்த லேடி அவங்களுடைய அன்றாட வேலைகளை எப்பவும் போல செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படுறதா இல்ல. 40 வயசுல உனக்கு ஒரு துணை தேவைப்படுதான்ற மாதிரி எல்லாரும் இவங்களை பிடிச்சு கேள்வியாலே கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுடைய முடிவுல தெளிவாதான் இருக்காங்க. உடனே இவங்க தம்பி நேரடியா வந்து இவங்கிட்ட கேட்டுடலாம்னு சொல்லிட்டு, நீ ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தேன்னு கேட்கும்போது, அந்த 3 கல்யாணத்திலயுமே நான் எந்த தப்புமே செய்யல, என்ன உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் துன்புறுத்தினவங்க கிட்ட இருந்து நான் வெளியே வந்துட்டேன். இப்போ ஒரு ஃப்ரெண்டு சரியில்லைன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து விலக்கி இருக்க மாட்டீங்களா? வேற ஃப்ரெண்ட் எல்லாம் தேட மாட்டீங்களான்னு கேக்குறா. அப்ப வந்துட்டு அவளுடைய தம்பிக்கு அது ரொம்ப உறுத்திருச்சு. அதுக்கப்புறம் அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நானும் நைட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில அவன் தம்பியும் அங்கிருந்து கிளம்புறான். கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு விருப்பப்படி என்ன வேணுமோ நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த தம்பியை வெளியே அனுப்புறதுக்காக வெளியே வரான். அப்போ அவ வந்துட்டு பத்திரமா போயிட்டு சொல்லும் போது அவ தம்பி சொல்ற, இதெல்லாம் தப்புன்ற மாதிரியான சூழ்நிலையிலேயே பழகிட்டோம். சாமிங்களுக்கு கூட ஆண் சாமிங்களுக்கு நிறைய மனைவிகள் இருக்கும், ஆனா பெண் சாமிங்களுக்கு அப்படி இல்ல அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவ, நான் சாதாரண மனுஷிதான், சாமி எல்லாம் கிடையாது, எனக்கான துணை வேணும்னு நினைக்கிறது எந்த தப்பு இல்லைன்னு சொல்றா. இந்த லேடியோடைய கருத்தை பத்தி உங்களுடைய பதிவை நீங்க கண்டிப்பா சொல்லுங்க.